ஹரி ஓம். ஒரு காட்டில் நிறைய பறவைகள் வாழ்ந்துட்டு இருக்கு. காடு ரொம்ப செழுமையான காடு. ஒரு கோடை காலத்தில் அந்த காடு ரொம்ப ட்ரை ஆகிடுது. அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணியோ பழங்களோ சாப்பிட்றதுக்கு பழங்களோ எதுவுமே கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த பறவைகளுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கும் இல்லையா, அந்த பறவை சொல்லிச்சான், நான் தூரத்தில் எங்கேயாவது நல்ல தண்ணி கிடைக்குதா, உணவு கிடைக்குதா அப்படின்னு நான் பார்த்துட்டு வரேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து பின்னாடி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லுது. மற்ற பறவைகளும் ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பறவை போயிட்டு, பறவைகளோட தலைவன் இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே பக்கத்தில் எங்கேயாவது நல்ல காடு இருக்கா, பழங்கள் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வராங்க. அது தேடி போன மாதிரியே அதுக்கு கிடைச்சிருச்சு. அது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். தன்னோட இனத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுது, இங்கே பக்கத்தில் ஒரு காடு இருக்குது, அங்கே தண்ணி இருக்குது, பழங்கள் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே தலைவன் என்ன சொன்னதோ அதை அப்படியே மற்ற பறவைகளும் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாரும் அங்கே போகிறாங்க. ஒரு குருவி அதில் ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கும். சுற்றி என்ன நடக்குதுன்னு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கு. மற்ற பறவைகள் தலைவனை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. இந்த குட்டி பறவை அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ அதுக்கு ஒரு காட்சி கண்ணில் படுது. ராஜா நிறைய குதிரை, யானை, இந்த வண்டிகளில் ராஜாவும் ராஜாவோட சேவகர்கள்லாம் எங்கேயோ போகிறத அது பார்க்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அதுக்கு என்னன்னு தெரியல, இந்த பறவைகளோடய போயிடுச்சு. ஆனால் அந்த க்யூரியாசிட்டி அது மைண்ட்லேருந்து போகவே இல்லை. என்ன பண்ணுதுன்னா, திரும்பவும் அந்த வண்டி போச்சு இல்லையா ஆல்ரெடி, அந்த பாதையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு அந்த க்யூரியாசிட்டியில் வருது. அப்போ பார்க்குறப்ப அதுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த வண்டிகள் எல்லாத்துலேயும் தானிய மூட்டைகள், அரிசி, கோதுமை, இந்த மாதிரி பல தானியங்களை எடுத்துகிட்டு போகிறத பார்க்குது. அதே போல் அந்த வண்டியிலேருந்து சில தானியங்கள் தரையில் சிந்தி இருக்கிறதையும் பார்க்குது. இதுக்கு பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். எப்படியாவது இந்த தானியங்கள் எல்லாம் நல்லா சாப்பிடணும்னு யோசித்து முடிவு பண்ணி பார்த்து சாப்பிட ஆரம்பிக்குது. இந்த குருவி பண்ணது சரிதானே, அதோட கியூரியாசிட்டி தானே அதை தேட வச்சு. ஆனால் சாப்பிட்ட குருவி அடுத்தது திங்க் பண்ணுது, நான் இங்கே சாப்பிட்டதை மற்ற குருவிகள் கிட்டேயோ பறவைகள் கிட்டேயோ போய் சொன்னேன்னா அவங்களும் போட்டிக்கு வந்துடுவாங்க. இது எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் இங்கே சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுது. அது கூட பரவாயில்ல, அந்த குருவி அடுத்தது என்ன திங்க் பண்ணுதுன்னா, மற்ற யாரையுமே இந்த இடத்துக்கு விடக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு திட்டம் தீட்டுது மைண்டில். ஓகே, நான் அனுபவிக்கிறது பத்தல, வேற யாரும் உள்ள வரக்கூடாது, இதுதான் அந்த குருவியோட நோக்கமா இருக்கு. உடனே என்ன பண்ணுதுன்னா, இந்த குருவி மற்ற பறவைகள் கிட்ட எல்லாம் போயிட்டு, நான் தூரத்துல ஒரு இடம் பார்த்தேன், அங்க தானியங்கள் எல்லாம் வண்டியில எடுத்துட்டு போறாங்க, தயவு செஞ்சு யாரும் அங்க போயிடாதீங்க, வண்டியெல்லாம் வேகமா போகுது, அங்க போனீங்கன்னா நீங்க மாட்டி இறந்து போயிடுவீங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுது குருவி. இந்த குருவி சொன்னதும் மற்ற பறவைகள்லாம் நம்புது. ஓகே, நமக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தானே இந்த குருவி நல்ல எண்ணத்துல சொல்லுது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பறவைகள்லாம் தலைவன் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த காட்டுல என்ன கிடைக்குதோ சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா இந்த குருவி டெய்லி அந்த வண்டி போறப்ப அங்க போய் சாப்பிடுறது, திரும்பி தன்னோட இடத்துக்கு வருது. இதுல ரொம்ப தெளிவா அந்த வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. கூடவே மற்ற எந்த பறவைகளும் தன்னை ஃபாலோ பண்ணி வரலங்கிறத பார்த்து உறுதியும் பண்ணிக்குச்சு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய வண்டிகள் வேகமா வருது, நிறைய தானியங்கள் கீழே கொட்டுது. இதை பார்த்த உடனே அந்த குருவி வேக வேகமா ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஒரு நேரத்துல வேகமா வந்த ஒரு வண்டி அந்த குருவி மேலே ஏறி குருவி 2 துண்டா போயிடுது. குருவி இறந்து போயிடுது. ஆனா இது மற்ற பறவைகளுக்கு தெரியாது இல்லையா. பொழுது இறங்கின வாட்டியும் இந்த ஒரு குருவி வரலன்னே மற்ற பறவைகள்லாம் ரொம்ப கவலையாயிடுச்சு. இப்போ அந்த மற்ற பறவைகள்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போதான் இந்த குருவி சொன்னது ஞாபகம் வருது. ஓகே, இந்த குருவி ஏதோ வண்டியெல்லாம் வரும்னு சொல்லிச்சுல, அந்த இடத்துக்கிட்ட போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த வண்டியில் அடிபட்டு நம்ம குருவி இறந்து கிடக்குது. அதை பார்த்தோன்னே மற்ற பறவைகளுக்கெல்லாம் ஒரே கவலையாயிடுச்சு. இப்போ அதோட தலைவன்கிட்ட போய் மற்ற பறவைகள்லாம் கேட்குறாங்க, இந்த குருவி எவ்வளோ நல்ல எண்ணத்துல நம்மளெல்லாம் இங்க வர வேண்டாம்னு சொல்லிச்சு, நம்மளெல்லாம் பாதுகாத்துச்சு, ஆனா கடைசியா இந்த குருவி இந்த வண்டியில மாட்டி செத்து போச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்பதான் தலைவன் சொல்றாராம், குருவி உங்ககிட்ட சொன்னது விஷயம் வேணா சரி, ஆனா அதோட நோக்கம் என்னவா இருந்திருக்கும், யாருமே இந்த தானியங்களை பங்கு போட்டு சாப்பிடக்கூடாது, தான் மட்டும்தான் அனுபவிக்கணுங்கிற நோக்கத்தினாலதான் உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணிச்சே தவிர உண்மையிலே உங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அந்த குருவிக்கு கிடையாது. எப்பயுமே நம்ம செய்யற செயல் நமக்கு என்ன பலன் தருதோ தரலையோ, நம்ம எண்ணம் தான் நம்மளோட பலனை தீர்மானிக்கிறது. நம்ம எந்த நோக்கத்தோட நம்ம செயலை செய்யறோமோ அதுக்கான பலன் தான் நமக்கு கிடைக்குமே ஒழிய செயலுக்கான பலன் கிடையாது. இந்த குருவி இறந்ததுக்கு அதோட நோக்கம்தான் காரணம், அது செஞ்ச செயல் கிடையாது. இதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நன்றி.